டெங்கு காய்ச்சல் இருக்கிறது, அரசு கவனிக்கவில்லை என்று கூறி அவர்கள் மீது ஆர்ப்பாட்டம் என்ற பெயரிலே கூரையில் மேலேறி 3-4 பெண்கள் கீழே விழுந்து காயப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அடுத்தவர்களை கொலை செய்கின்ற இந்த போதவஸ்து பாகிஸ்தானிலே இருக்கின்ற அந்த வியாபாரத்துக்கு கொடுக்கின்ற அளவிற்கு இவர்களிடத்திலே போதைவஸ்து விநியோகம் இலங்கையிலே இருந்ததாகவும், இலங்கையிலே இருந்த அந்த பாதாள உலக குழு போதைவஸ்து தாதாக்கள் வியாபாரம் செய்து கொண்டு வந்ததாகவும் பல பத்திரிகை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. உள்ளே தங்களை காட்டிக் கொடுத்தார்கள் என்று ஒரு பக்கத்தாரும், இன்னொரு பக்கத்தார் தங்களை தாக்க வந்த அந்த சிறை அதிகாரிகளையும் தாக்கி அவர்களையும் சேதப்படுத்தி இருக்கிறார்கள், கொலை செய்திருக்கிறார்கள். இவர்களிலே அந்த குற்றவாளிகளும் இறந்திருக்கிறார்கள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வணக்கம் லங்காபோர் ஊடக நேயர்களை, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு இலங்கையன். இந்த செய்தி நீர்கொழும்பு சிறைச்சாலை கொலை, அந்த துஷ்பிரயோகம், அந்த பதவி துஷ்பிரயோகம், போதைவஸ்து தாதாக்களினால் தாக்கப்பட்ட அந்த கைதிகளாக இருந்தாலும் இலங்கை புலனாய்வுத்துறைக்கு ஆதரவாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இருந்த அந்த கைதிகள், அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே போதைவஸ்து தொடர்பானவர்களை கைது செய்து அவர்களை அங்கே அடைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, சிலருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அங்கே 2 பிரிவுகளாக அந்த போதைவஸ்து தாதாக்களும் அவர்களை எதிர்த்து அவர்களை உள்ளே இருக்கின்ற அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சில நடவடிக்கைகளையும் காட்டி கொடுப்பதற்காக அல்லது துப்பு துலக்குவதற்காக அரச புலனாய்வுத்துறைக்கு ஆதரவாக இயங்கிய குழுக்கள் 2க்கு இடையே தான் இந்த பிரச்சனை நடைபெற்றிருக்கிறது. இந்த பிரச்சனை ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை காத்திருக்கப்பட்டிருக்கிறது. காரணம், ஒரு அதிகாரி, முதுகெலும்புள்ள ஒரு அதிகாரி, அந்த சிறைச்சாலை அதிகாரி இடமாற்றம் செய்ததன் பிற்பாடு, அந்த இடமாற்றம் செய்வதற்கு முன்னாக அங்கே இருந்த பல கைதிகள் அவருக்கு உதவியாக யார் போதை வஸ்துக்களை சிறைச்சாலையில் பாவிக்கிறார்கள், யாரோடு தொடர்பு கொள்கிறார்கள் என்ற துப்புக்களை, அவர்களை பற்றிய துப்புக்களை கொடுத்து கொண்டு வந்தார்கள். அதை யார் என்பது அந்த சிறைச்சாலையிலே இருந்த போதைவஸ்து தாதாக்களுக்கும் அதே வேளையிலே முன்னாள் இருந்த பல அரசை ஆட்சி செய்த ஒரு சில அரசியல்வாதிகளுக்கும் தாதாக்களாக இருந்தவர்கள், அடியாட்களாக இருந்தவர்கள், பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள், பாதாள உலக குழுவிலே வெளிநாடுகளிலே இருந்து கடத்தி வரப்பட்டு கைது செய்து வரப்பட்டு அடைக்கப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு எதிராக அங்கே இன்னொரு குழு அந்த சிறை அதிகாரியாலும் புலனாய்வுத்துறையாலும் இயக்கப்பட்டு வந்தது. அவர்களும் கைதிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் போதைவஸ்துக்கு எதிராகவும் பாதாள உலக குழுவுக்கு எதிராகவும் அவர்கள் அந்த துப்பு துலக்கி அந்த துப்புக்களை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததை இந்த கைதிகள், இந்த பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்களும் இந்த போதைவஸ்து தாதாக்களும் அறிந்திருந்தார்கள். இருந்தாலும் அந்த 1ஆம் தேதி வரை வேலை செய்து கொண்டிருந்த பொறுப்பதிகாரி, அந்த பொறுப்பதிகாரிக்கு ஆதரவாக அவருடைய அந்த நகர்வுகள், சட்டங்கள், அந்த இறுக்கங்கள், அவருடைய அந்த கண்காணிப்புகள் இவர்களுக்கு எதையும் செய்ய முடியாமல் போயிருந்தது. இருந்தாலும் கூட அவர் இடம் மாற்றப்பட்டதன் பிற்பாடு சற்று முறுகல் நிலை ஏற்பட்டு கைதிகளுக்கிடையே அடிபாடு ஏற்பட்டிருந்தது. பெண்கள் கூட கூரையிலே இருந்து கோஷங்களை செய்திருக்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். பொய்யான தகவல்களை, டெங்கு காய்ச்சல் இருக்கிறது, அரசு கவனிக்கவில்லை என்று கூறி அவர்கள் மீது ஆர்ப்பாட்டம் என்ற பெயரிலே கூரையில் மேலேறி 3-4 பெண்கள் கீழே விழுந்து காயப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே வேளையிலே அவர்களுக்கு, அதாவது போதைவஸ்து தாதாக்களுக்கு ஆதரவாகத்தான் அந்த பெண்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே 2 காயப்பட்டார்கள் 5ஆம் தேதி. அதன் பிற்பாடு அமைதியாக இருந்த சிறைச்சாலை அதிகாரிகள் அமைதியாகிவிட்டது என்று நினைக்கின்ற பொழுது, அதை அக்கறை இல்லாமல் இருக்கின்ற பொழுது 6ஆம் தேதி இன்று சாப்பாட்டிற்காக வெளியே அவர்களை திறந்து விடப்பட்ட பொழுது அவர்கள் ஆயுத களஞ்சியத்துக்குள்ளும் புகுந்து அந்த ஆயுதங்களையும் எடுத்து அந்த காட்டிக் கொடுத்த அந்த கைதிகளையும் தாக்கி, அங்கே இருந்த அதிகாரிகளையும் தாக்கி மோதலில் ஈடுபட்டு பெரும் கலவரத்தை ஏற்படுத்தி உயிர் சேதத்தை இதுவரை 27 பேர் இறக்கின்ற அளவிற்கு இந்த உயிர் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் போதை வஸ்து பாவனையுள் இருந்தவர்களாக கூறப்படுகிறார்கள். அந்த போதை வஸ்து கிடைக்காததன் அந்த வலியால்
அல்லது அந்த 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 போதை வஸ்து தேவைப்படுகின்ற பொழுது அவர்கள் எதை செய்வது என்ன செய்வது என்று அறியாமல் இந்த குற்றச் செயலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. அதற்காக அந்த சிறைச்சாலையில இருந்த மருந்து கூடகத்திலே சென்று அந்த மருந்து கூடகத்தை உடைத்து அங்கே இருந்த ஒரு சில கெமிக்கல் வகைகளையும் எடுத்து அருந்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை அதிகரித்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் வெளியே உள்ளே இருந்தவர்களுடைய உறவினர்கள் வெளியே ஆர்ப்பாட்டம் செய்து அவர்கள் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் உள்ளே இருப்பவர்களுக்கு ஆதரவாகவும் ஆர்ப்பாட்டம் செய்து பெரும் கலவரத்தை அந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை கண்டிருந்தது. வாழ்க்கையிலே நடைபெறாத அளவிற்கு, அதாவது 1983 நடைபெறாத அளவிற்கு இந்த கொலை சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த சிங்கள கைதிகளுக்கிடையே, அந்த கைதிகளுக்கிடையேயும் அந்த அதிகாரிகளுக்கிடையேயும் நடைபெற்ற மோதலாக இது கணிக்கப்படுகிறது. அந்த வகையிலே இந்த மோதல் கூற வருகின்ற விடயம் அந்த போதை வஸ்து தாதாக்கள் தாங்களாக செய்தார்களா என்று நாங்கள் வினாகுகின்ற பொழுது இதற்கு தூண்டி விடுகின்ற அளவிற்கு வெளியே சில சக்திகள் இருந்ததாகவும் வெளிநாடுகளிலே இருந்ததாகவும், இந்த போதை வஸ்தினால் பெறப்படுகின்ற இலாபம், அது இலாபம் அல்ல, கொள்ளை இலாபம், அடுத்தவர்களை கொலை செய்கின்ற இந்த போதை வஸ்து பாகிஸ்தானிலே இருக்கின்ற அந்த வியாபாரத்துக்கு கொடுக்கின்ற அளவிற்கு இவர்களிடத்திலே போதை வஸ்து விநியோகம் இலங்கையிலே இருந்ததாகவும், இலங்கையிலே இருந்த அந்த பாதாள உலக குழு போதை வஸ்து தாதாக்கள் வியாபாரம் செய்து கொண்டு வந்ததாகவும் பல பத்திரிகை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே நடைபெற்ற விடயம் ஒன்று, உள்ளே தங்களை காட்டிக் கொடுத்தார்கள் என்று ஒரு பக்கத்தாரும், இன்னொரு பக்கத்தார் தங்களை தாக்க வந்த அந்த சிறை அதிகாரிகளையும் தாக்கி அவர்களையும் சேதப்படுத்தி இருக்கிறார்கள், கொலை செய்திருக்கிறார்கள். இவர்களிலே அந்த குற்றவாளிகளும் இறந்திருக்கிறார்கள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே நாங்கள் சில வீடியோ நாடாக்களை பார்க்கின்ற பொழுது அதிரடிப்படையிலே சிலர் துணிர்ந்து தங்களுடைய உயிரை தியாகம் செய்து அதனை அடக்கி இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வகையிலே இலங்கையிலே இந்த போதைப் பொருள் இவ்வளவு தூரம் அந்த ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறது, இந்த ஆதிக்கத்தை கொண்டிருக்கிறது, இப்பொழுதும் ஆதிக்கத்திலே இருக்கின்றது என்ற ஒரு அபாயத்தை, அந்த அபாய மணியைத்தான் இந்த நிகழ்வு காட்டி சென்றிருக்கிறது. அந்த வகையிலே மடகஸ்தாரில் நடைபெற்ற ஒரு விடயம், அதே வேளையிலே அனுரா அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதுகாப்பின்மை, அந்த அனுரா அவர்களுக்கு அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக நடைபெற இருந்த ஒரு சில நிகழ்வுகளையும் பல ஊடகங்கள் ஒளிபரப்பு கொண்டிருக்கின்றன. அவை எவ்வளவு தூரம் ஆதாரம் இல்லாமல் அவை முழுமையாக நம்பிக்கை அல்லது உண்மை தவறை தாண்டி இப்படியான நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. மேலும் மேலும் அனுராவை தாக்கி அரசை குழப்பி, அந்த அரசை குழப்புவதனூடாக குளிர் காய்வதற்கு ஒரு சில அரசியல்வாதிகள் பின்னின்று இயக்குவதாகவும் கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த நீர்கொழும்பு விடயம் விவகாரத்தின் பிற்பாடு பலர் அகப்படுவார்கள். ஏற்கனவே அகப்பட்ட இந்த பாதாள உலக குழு மாத்திரமல்ல, வெளிநாட்டிலே இருக்கின்ற நிதி உதவி செய்கின்ற அந்த போதை வஸ்து தாதாக்கள் இலங்கையர்களாக இருக்கலாம், இலங்கையர்களை தாண்டி வேறு நாட்டவர்களாக கூட இருக்கலாம் என்று எச்சரிக்கப்படுகிறது. அந்த வகையிலே இந்த போதை வஸ்தை ஒரு முடிவுக்கு இலங்கையிலே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இலங்கை அரசு முனைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு குடும்பங்களில், அதாவது பகிரங்கமாக போதை வஸ்து பாவித்தவர்களை பரிசோதிப்பதற்கு சில கருவிகளை அரசாங்கம் அறிமுகப்படுத்துவதற்காக இருப்பதாகவும் சில தகவல்கள் இருக்கின்றன. அவை தங்கள் பிள்ளைகள் போதை வஸ்து அருந்தினார்களா என்று பார்ப்பதற்கும், மாணவர்கள் அருந்தினார்களா என்று பாடசாலையில் பரிசோதிப்பதற்கும் இந்த கருவிகள் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனுராவினுடைய அரசாங்கம் ஊழலை அடக்குவதற்கும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஊழல் செய்த அரசியல்வாதிகளை இந்த ஊழல்களை காட்டி அவர்களை குற்றவாளியாக நிரூபித்து அவர்களை சிறையிலே அடைப்பதற்கும், உலகளாவிய ரீதியிலே இலங்கையில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற போதை வஸ்துக்களை கட்டுப்படுத்துவதற்கும், இப்படி பல விடயங்களை இலங்கைக்கு ஒரு உயிர்ப்பை ஏற்படுத்துகின்ற, இறந்து போயிருக்கின்ற அந்த இலங்கைக்கு ஒரு உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு அனுராவினுடைய அரசாங்கம், அனுரா
பாடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அனுராவினுடைய பாடு நிச்சயமாக வெறும் சிங்களவர்களுக்கு மாத்திரமல்ல, தமிழர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, இலங்கை மக்களுக்கு, இலங்கையர்களுக்கு, உலகத்திற்கு, இலங்கையிலே வந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த உல்லாச பிரயாணிகளுக்கு, வியாபாரிகளுக்கு என்று பல வகையாக உதவியாக இருக்கின்றது. அந்த வகையிலே பொதுமக்களாக இருந்தாலும் சரி, ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இன மத வேறுபாடின்றி ஒரு இலங்கையிலே ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்வை அனைத்து இன மக்களும் ஏற்படுத்துவதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை லங்காபூர் ஊடகம் தாழ்மையாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். வெளிநாடுகளிலே இருந்து வெறும் விமர்சனங்களை செய்வதாலோ, வெறும் நக்கல்கள் நையாண்டிகளை செய்வதாலோ, பாராளுமன்றத்திலே ஒருவரை ஒருவர் தேவையற்ற முறையில் தனிநபர் தாக்குதல்களையும் கேலியையும் கிண்டல்களையும் விட்டுவிட்டு அனுராவை பின்பற்றி, அனுராவுடைய செயற்பாடுகளை பின்பற்றி, நீங்களும் உங்களுடைய இனங்களுக்கும் மதங்களுக்கும் ஒரு ஒத்துப்போகக்கூடிய, ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய, இலங்கையினுடைய வருங்காலத்தை கட்டியெழுப்பக்கூடிய சில விடயங்களிலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் லங்காபூர் ஊடகத்தினுடைய ஒரு வேண்டுகோளாக வைக்கப்படுகிறது. ஒரு கரப்பாதை, ஒரு யாத்திரைக்கு சென்ற நாயை ஒரு இளைஞன், இஸ்லாமிய இளைஞன் வேண்டுமென்று அல்ல, ஒரு விளையாட்டுத்தனமாக அல்லது ஒரு தற்செயலாக நடைபெற்ற விடயத்தை தூக்கி வைத்து கொண்டு, இந்துக்களாக இருக்கட்டும், வேறு மதங்களாக இருக்கட்டும், அதனை ஒரு பெரிய ஒரு விடயமாக வைத்து, ஒரு பெரிய விடயமாக என்று நாங்கள் எடுக்காமல், அதனை சற்று தாண்டி அவரை தண்டித்து அல்லது அவரை கண்டித்து அவரை விமர்சித்து ஒதுங்கி போயிருக்கலாம். அதை தாண்டி சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு இந்து வாலிபன் ஒருவர் இஸ்லாமிய மதத்தையும் இஸ்லாமிய மத தலைவர்களையும் கேலியாக பேசி ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினார்கள். அங்கே நாயை அடித்தது ஒரு இளைஞன், இஸ்லாமிய இளைஞன். அது அவனை தனிப்பட்ட முறையிலே தாக்கி இருக்கலாமே தவிர, தனிப்பட்ட முறையிலே அதனை கண்டித்திருக்கலாமே தவிர, அதை விட்டு அந்த இஸ்லாமிய மதத்தை முழுக்க இஸ்லாமிய மதத்தை, இஸ்லாமியர்களையும் இழுத்து பேசி சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அவர் கூறிய அந்த வார்த்தை விமர்சனம் அல்லது அந்த ஒளிநாடாவை பார்த்துவிட்டு இஸ்லாமியர்களும் பலர் இந்துக்களை காரை துப்பி காரை உமிழ்ந்து பல சர்ச்சையான விடயங்களை பேசி இருக்கிறார்கள். அதுவும் தவறு. அதற்குள் அந்த இருவரையும் விட்டுவிட்டு நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டியவர்களே தவிர, அவர்கள் இருவரையும் அந்தந்த மதத்திலே இருக்கின்றவர்கள் தண்டிக்க வேண்டுமே தவிர, அவர்கள் பொறுப்படுத்தி அவர்களை மன்னிப்பு கேட்பதோ ஏதோ ஒரு வகையிலே சமாளிக்க வேண்டுமே தவிர, அவரை சிறையில் அடைப்பதோ அல்லது இந்த நாயை அடித்தவனுக்காக இஸ்லாமிய மதத்தை தூற்றுவதோ ஒரு தவறான விடயமாக லங்காபூர் ஊடகம் கருதுகிறது. இது இப்படி இஸ்லாமிய மதத்தில் மாத்திரமல்ல, பௌத்த மதத்தில் மாத்திரமல்ல, இந்து மதத்தில் மாத்திரமல்ல, கிறிஸ்தவ மதத்தில் மாத்திரமல்ல, அத்தனை மதத்திலேயும் அப்படியான ஒரு அரை வேட்காடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், ஆர்வ கோளாறுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களை நாங்கள் பின்பற்றி செல்வோமாக இருந்தால் எங்களுடைய ஒற்றுமை கட்டுவிடும், இலங்கை நாசமாகி போய்விடும். அந்த வகையிலே நாங்கள் அனைவரும் ஒரு இலங்கையர்களாக எங்களுடைய மதங்கள் எங்களுக்கு பெரிது, அடுத்த மதத்தை நாங்கள் தூற்றுகின்ற அந்த அனுமதி எங்களுக்கு இல்லை, அதிகாரம் எங்களுக்கு இல்லை, அனுமதி எங்களுக்கு இல்லை, அதிகாரம் எங்களுக்கு இல்லை, அதற்கான உரிமையோ எங்களுக்கு இல்லை. அது தவறு. அப்படி செய்பவர்களை அந்த மத தலைவர்கள் அழைத்து விசாரித்து அதற்கான ஒரு மன்னிப்பையோ ஏதோ ஒன்றை செய்திருக்கலாம். அந்த வகையிலே நாங்கள் அனைவரும் இந்த போதை வஸ்து, இந்த அனுராவினுடைய ஆட்சியினுடைய இந்த பலத்தை பலப்படுத்த வேண்டும் என்று லங்காபூர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது. அதே வேளையிலே இந்த இப்படியான அந்த சிறைச்சாலையிலே அந்த போதை வஸ்து தாதாக்களையும் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் காட்டி கொடுத்த சிறை கைதிகளுக்கு லங்காபூர் ஊடகம் சிரம் தாழ்த்தி அவர்களுக்கு, இறந்தவர்களுக்கும் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறது. அந்த இறந்த அதிகாரிகளுக்கும் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம். இலங்கையன், லங்காபூர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.